ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான விளக்கங்களை தெளிவுகளோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்துக்குள் நுழையிருக்கின்றோம். சென்ற 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் அரசன் யோவாகாசு, அதைத் தொடர்ந்து அவருடைய மகன் யோவாசு ஆட்சி செய்கின்ற நிகழ்வுகளையும், அதனுடைய தொடர்ச்சியாக இறைவாக்கினர் எலிசாவினுடைய இறுதி காலம் இறப்பை பற்றி சொல்லப்படுகிற இந்த அதிகாரத்தில் இறுதியாக இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே ஏற்பட்ட போரை பற்றி சொல்லப்படுகிறது. இது 13ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு. இப்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம். இதற்கான தெளிவுகளை விளக்கங்களோடு சொல்ல இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள். அவர் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் இப்பொழுது அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை சொல்லுங்க தந்தையே. இப்போ நாம் 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே உள்ள நுழைகிறோம். நீங்கள் சொன்னது போல வழக்கமாக அதிகாரங்களிலோ அல்லது பகுதிகளிலோ ஒன்று வடநாட்டு அரசர்கள், அதாவது இஸ்ராயல் அரசர்களை பற்றி பேசும். இன்னொரு அதிகாரம் தென்னாட்டு அரசர்கள் அல்லது யூதா அரசர்களை பற்றி பேசும். சில அதிகாரங்கள் இரண்டையும் சேர்ந்தே பேசும், வடநாடு தென்னாடு. அப்படி வடநாட்டு அரசர்கள் தென்னாட்டு அரசர்கள் 2 பேரையும், அதாவது இஸ்ரேல் யூதா, இந்த 2 நாடுகள் அதனுடைய அரசர்களை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரம் இது. ஏறக்குறைய 29 வசனங்கள் இங்கே உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பகுதியில் அமத்சியா, யோஷியா என்கிறவன் வடநாட்டு அரசன், அமத்சியா என்கிறவர் யூதா நாடு அல்லது தென்னாட்டு அரசர். அதே சமயத்தில் இங்கே ஆட்சி மாற்றத்தை பற்றியும் வரும். அமத்சியாவிடமிருந்து ஆட்சி மாற்றம் அவருடைய மகன் உசியாவுக்கு போவதாகும். அதாவது தென்னாட்டில் யூதாவில் அமத்சியாவிடமிருந்து ஆட்சி அவருடைய மகனாகிய உசியாவுக்கு போகிறது, அல்லது அசரியா, அவனுடைய பேர் 2 பேர் இருக்கு அவனுக்கு. வடநாட்டை பொறுத்தமட்டில் யோஷியாவிடமிருந்து 2ஆம் யெரொபெயாம் என்கிறவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். ஏறக்குறைய இந்த அமத்சியா தென்னாட்டு மன்னனும் வடநாட்டில் ஆட்சி செய்த யோவாஸ் என்கிற அரசனும் 2 பேருமே ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள். இந்த நிலையில் நாம் இந்த பகுதியை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7. இது யூதாவின் அரசனாக அமத்சியா ஆட்சி செய்தல் அப்படிங்கிற தலைப்பு. 2வது பகுதி 8 முதல் 14 வசனங்கள். 8 முதல் 14 வசனங்கள் இஸ்ரேல் அரசர் யோவாசு யூதாவுடைய அரசர் அமத்சியாவை வெற்றி கொள்ளல். அதாவது வடநாடு தென்னாட்டை வெற்றி கொள்கிறது. வடநாடு தென்னாட்டை வெற்றி கொள்வது என்பது இதுதான் முதல் தடவை. அவர்கள் ஒன்று போரிடாமல் இருப்பார்கள், அல்லது இவர்கள் 2 பேரும் இணைந்து போருக்கு போவார்கள். முதல் முறையாக தென்னாடு வீழ்கிறது. தென்னாடு என்றால் தாவீதினுடைய பீடம், தாவீது அரசாண்ட இடம் எருசலேம். எனவே அந்த எருசலேமை வீழ்ச்சி அடைகிறது என்பதுதான் இதனுடைய பொருள். வடநாட்டு அரசனுக்கு அந்த அளவுக்கு வலிமை வந்துவிட்டது போல ஒரு நிகழ்வு இது. 3வது பகுதி 14ஆம் அதிகாரம் 15 முதல் 22. இது யூதா அரசர் அமத்சியாவும் இஸ்ரேல் அரசர் யோவாசும் அவருடைய கடைசி ஆட்சி காலம், அவருடைய இறப்பு முதற்கொண்டு அங்கே கூறப்படுகிறது. அது 3வது பகுதி. 4வது பகுதி 23 முதல் 29. 2ஆம் யெரொபெயாம், அதாவது வடநாட்டில் ஆட்சி மாற்றம், 2ஆம் யெரொபெயாம் இஸ்ரேலுடைய அரசனாக வருவது. இதைத்தான் நாம் இந்த 4 பிரிவுகளாக பார்க்கிறோம். இப்போ வழக்கம் போல் நாம் முதல் பிரிவிற்கான விளக்கங்களை பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7. இஸ்ரேல் அரசன் யோவாசுனுடைய ஆட்சி காலம்.
வாசியங்கள் 1ஆம் வசனம். இஸ்ரேல் அரசன் யோவகாசின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில், ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில், அதாவது யோகவாசனுடைய மகன் யோவாசு. இந்த பெயர் குழப்பங்கள் வரும் வடநாட்டிலும் தென்னாட்டிலும். அகசியா, யோகவாசு, யோவாசு, யோராம், இந்த 4 பெயர்களும் ஏறக்குறைய ஒத்த காலத்தில் வருகின்ற பெயர்கள் வடநாட்டிலும் தென்னாட்டிலும். வடநாட்டிலும் அகசியா இருக்கிறார், தென்னாட்டிலும் அகசியா இருக்கிறார். ஏறக்குறைய இவர்கள் எல்லாம் சமகாலத்தவர்களாக வருவார்கள். யோராமும் அதே மாதிரி தான். யோராம் 2 பேருமே, வடநாடு தென்னாடு 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதே போலதான் யோவாசு. யோவாசு என்கிற 2 பேருமே ஒரு காலத்திலே ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதை நாம் சற்று இந்த பெயர்கள் வருகின்ற போது சில தெளிவுகள் வேண்டும். இப்பொழுது நான் சொல்லப்படுவது வடநாட்டில் இருக்கிற இஸ்ராயல் நாட்டில் இருக்கிற யோகவாசின் மகன் யோவாசு. இந்த யோகவாசி யார் என்றால் ஏகு என்பவனுடைய மகன். அதாவது ஆகாப்பினுடைய குடும்பத்தை, ஓம்ரி குலத்தையே, குலம் என்பதை விட வீடு, வீடு என்று தான் சொல்லுவார்கள். ஓம்ரி அந்த பாரம்பரியத்தையே சுக்குநூறாக உடைத்து நொறுக்கியவர், நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்தவர். அவருடைய மகன்தான் யோகவாசு. அந்த ஏகு என்கிறவன் 842 815 வரை ஆட்சி செய்தவன். யோகவாசி 815 801 வரை ஆட்சி செய்தவன். இப்போ யோவாசு 801 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அந்த 801 இவன் ஆட்சி பொறுப்பை ஏற்று இருக்கிறான். அந்த சூழலில் தான் இந்த அமத்சியாவை பற்றிய செய்தி. அவன் தென்னாட்டில் உள்ளவன். இந்த அமத்சியா யார் என்றால் தென்னாட்டில் உள்ள யோவாசின் மகன். அதாவது யோராமும் அத்தாலியாவும் அவர்களுக்கு பிறந்தவன் தான் யோவாசு. அவனைத்தான் மறைத்து இவர்கள் ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு மேலாக மறைத்து வைத்திருப்பார்கள் அத்தாலியாவுடைய ஆட்சி காலத்தில். அந்த சமயத்தில் ஏறக்குறைய அத்தாலியாவை பதவி இறக்கிவிட்டு கொலை செய்துவிட்டு மீண்டும் யோவாசை ஆட்சி பொறுப்பேற்க வைப்பார்கள். எனவே அந்த யோவாசினுடைய மகன்தான் அவன் கொலை செய்யப்பட்ட பிறகு அமத்சியா பொறுப்பேற்கிறான். அவன் எப்பொழுது பொறுப்பேற்கிறான் என்றால் இந்த வடநாட்டிலே யோவாசு ஆட்சி செய்த 2ஆம் ஆண்டில். அப்படின்னா 800. இவன் 801 ஆட்சிக்கு ஆரம்பிக்கிறான். வடநாட்டில் இருக்கிற யோவாசு. தென்னாட்டில் இருக்கிற யோவாசினுடைய மகன் அமத்சியா 800 ஆட்சி பொறுப்பை இருக்கிறான். 2 ஆண்டு என்றால் ஏறக்குறைய 800ம் 801ம் 2 ஆண்டுகள் என்ற கணக்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வாசியுங்கள். யூதாவின் அரசன் யோவாசின் மகன் அமத்சியா அரசனானார். நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் யோவாசினுடைய மகன். தென்னாட்டில் உள்ள யோவாசினுடைய மகன்தான் இந்த அமத்சியா. எனவே இவன் ஆட்சி பொறுப்பு இருக்கிறான். ஏனென்றால் என்ன நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியும். யோவாசை கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலை செய்து விட்டதுனால பழிக்கு பழி வாங்கியது தான் அது. ஏனென்றால் அவன் ஒரு சக்கரியா என்கிற குருவை இறப்பதற்கு காரணமாக இருப்பான். இதை நாம் குறிப்பேட்டு புத்தகத்தில் பார்க்கலாம். சக்கரியாஸ் என்கிற அந்த இறைவாக்கினருடைய கொலைக்கு காரணமாக என்றால் இவன் சக்கரியா இறைவாக்கு உரைப்பான். யாருக்கு எதிராக? இந்த யோவாசுக்கு எதிராக இறைவாக்கு உரைப்பான். அதனால் பின்னாளில் அவனை கொலை செய்து விடுவார்கள். அவன் இறந்த பிறகு அமத்சியா அரசனாகிறான். தொடர்ந்து வாசியுங்கள். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் அரசாண்டான். 29 ஆண்டுகள் அரசாண்டான் என்பது இங்கே குறிப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அவன் அரசாட்சியை செய்தது 15 ஆண்டுகள் தான். 800 ஏறக்குறைய 783 வரை. பின்னால் அந்த விளக்கத்தை சொல்லுவோம். ஆனால் இந்த குறிப்பு 29 ஆண்டுகள் அவன் அரசனாக இருந்தான். அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டில் 29 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான் என்று தான் சொல்ல முடியும். என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். தொடர்ந்து எருசலேமை சார்ந்த யோயத்தான் என்பவளே அவன் தாய். எருசலேமில் சார்ந்த
யோயாத்தான் என்பவளே இவனுடைய தாய். அதாவது இந்த பெயர் குறிப்பு வந்து 2 குறிப்பேட்டு புத்தகம் 25:1 வருகிறது. அது தவிர்த்து இப்பொழுது 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வருகிறது. இந்த யோயத்தான் என்றால் என்ன பொருள் என்றால் யோவா மகிழ்கிறார். இதை தவிர்த்து இந்த பெயருக்கு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் இல்லை. இந்த பெண் வந்து அமத்சியாவுடைய தாய், அதாவது யோவாசினுடைய மனைவி. யோவாசினுடைய மனைவி. இவள் எருசலேமை சார்ந்தவள். அப்படின்னா எதற்காக எருசலேம் என்கிற குறிப்பு வருகிறது என்றால், அதாவது தாவீது பாரம்பரியத்தை ஒட்டியே யோவாசுடைய குடும்பம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட, வழக்கமாக பிற இனத்து பெண்களையோ அல்லது பிற இடங்களிலிருந்து பெண்களையோ திருமணம் செய்து கொள்வதுதான் அரச பாரம்பரியத்தினுடைய ஒரு சூழல். இங்கே யோவாஸ் என்கிற அரசன், அதாவது அமத்சியாவுடைய தாய், இந்த எருசலேம் நகரில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அதாவது தாவீது அல்லது சாலமோனுடைய குடும்பத்துக்குள்ளே ஒருவளாக இருக்கிறாள் என்பதை சுட்டி காட்டுவது போல இருக்கிறது. எனவே யாவே மகிழ்கிறார் என்கிற அந்த பொருளை தவிர்த்து வேறு சிறப்பு இந்த பெயருக்கு இல்லை. எனவேதான் யோயாத்தான் என்பது அந்த பெண்ணுடைய பெயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3. அவன் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தான், ஆயினும் தம் மூதாதையரான தாவீது போல் அவன் செய்யவில்லை. அதாவது தொடக்கத்தில் இவர்கள் எல்லாம் நேர்மையோடு தங்களுடைய வாழ்நாளை தொடக்கிறார்கள். அவன் 25 வயதில் அரசனாகிறான். அதனால் நல்ல ஒரு சிறப்புமிக்க அரசனாக இருக்கிறான். இவன் தாவீதை போல் இல்லை என்பதற்கு காரணம் என்ன? தாவீதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தாவீது நல்ல அரசன், ஏறக்குறைய 40 + 50 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அவன் நாடோடி போல சுற்றித் திரிந்தான். அரசாட்சி முடிபெறாமல் சவுல் காலத்தில் 10 ஆண்டுகள் அவன் திருப்பொழிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடையாது. சவுலுடைய இறப்புக்கு பிறகு தான் ஆட்சி அதிகாரம் இவனுடைய கைக்கு போகிறது. அப்போ 40 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிறான். அந்த நிலையில் வந்து தாவீது மிக அருமையான அரசன். எந்த அளவுக்கு என்றால் பிற்காலத்தில் தாவீதையே ஒரு உதாரணமாக சொல்லி தாவீதுக்கு போன்ற ஒரு அரசன் வர வேண்டும் என்று மெசியாவை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட தாவீதோடு அவனை ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு இவனுடைய வாழ்நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க வாழ்நாளாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில் இவன் நேர்மையோடு தன்னுடைய அரச பணியை ஆரம்பித்தான். ஆனால் அந்த நேர்மையின் வழி அவன் நடந்தானா என்பது ஒரு கேள்விக்குறி என்பது போல இந்த தாவீதை ஒப்புமைப்படுத்துவது ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறது. தொடர்ந்து அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்தபடியே செய்து வந்தான். அனைத்திலும் தன் தந்தை யோவாசு செய்து வந்தபடியே செய்தான். யோவாசு என்ன பண்ணான்? ஆரம்பத்தில் அவன் சின்ன பையன். அந்த ஆட்சி அதிகாரம் முழுவதையும் இவன் பார்க்கவில்லை. இவனுடைய ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பார்த்தது வந்து குரு யோயாத்தா. அவர் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை பார்த்தார். அவருடைய மகன் தான் சக்கரியா. யோயாத்தா வந்து அவருடைய சொல்படி ஆரம்பத்தில் இவன் கேட்டாலும், யோவாசு கேட்டாலும், பின்னாலே அவன் கேட்க இல்லை. யோயாத்தானுடைய நெறிமுறைகளுக்கெல்லாம் மாறித்தான் அவன் நடந்தான் என்பதுதான் வரலாறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோயாத்தா வந்து தொழுகை மேடுகளை உடைத்து நொறுக்க சொன்னார், மக்கள் பலியிடுவதை தடுக்க சொன்னார். அவருடைய மகனும் அதைத்தான் உரைத்தார். சக்கரியா, தொழுகை மேடுகளை நீ வளர்க்கிறாய், அதே மாதிரி மக்கள் எல்லாம் இந்த தொழுகை மேடுகளில் உள்ள சிலைகளுக்கெல்லாம் வழிபாடு நடத்துகிறார்கள், தூவம் காட்டுகிறார்கள், இதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இல்லாவிட்டால் நாட்டில் வந்து இறைவனுடைய பழி விழும் என்கிற அந்த செய்தியை சொன்னது. அதனால தான் இவன் வந்து சக்கரியா மீது மிக கோபப்பட்டு அவனை கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இவனுடைய ஆட்சி அதிகாரம் செல்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. தொழுகை மேடுகளை அவன் வளர்த்தான். அதே போல் தன்னுடைய தந்தை யோவாசு செய்த அதே செயல்களை, அதே தவறுகளை இவனும் செய்தான். தந்தைக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியும். ஏன்னால் யோவாசு வந்து கொலை செய்யப்பட்டான். அவனுடைய அலுவலகர்களாலே கொலை செய்யப்பட்டான். அவனுடைய அரண்மனையிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற போது
அவனை 2 பேர் கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இவனும் தள்ளப்படுவானோ என்பதை ஒரு கட்டியம் கூறுவது போல, எப்படி உன் தந்தை யோவாசு கொலை செய்யப்பட்டானோ, அவன் தவறான வழிகளில் சென்றதுனால, தவறான பழிகளை பிறர் மீது சுமத்தியதுனால, குறிப்பாக சக்கரியா, யோயாத்தா இவர்களுடைய அறிவுரையெல்லாம் கேட்காதனால, அவர்களெல்லாம் குருக்களாக இருந்தவர்கள், அறிவுரை கூற தகுதி உடையவர்கள், இறைவாக்கு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய இறைவாக்குகளையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டாய், உன்னுடைய தந்தையும் உதறி தள்ளிவிட்டார், நீயும் பொழுது உதறி தள்ளுகிறாய், அதனால் உன்னுடைய தந்தையினுடைய நிலைதான் உனக்கு வரும் என்பது போல இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ந்து தொழுகை மேடுகளை அவன் அழிக்கவில்லை, மக்கள் இன்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். தன்னுடைய தந்தையைப் போல இவனும் தொழுகை மேடுகள் என்றால் நம்ம ஏற்கனவே பல முறை இதை பற்றி பேசியிருக்கிறோம். இருந்தாலும் விளக்கத்திற்கு புதிய பார்வையாளர்களுக்கு சில செய்திகள் புதியதாக இருக்கலாம். அதாவது இந்த தொழுகை மேடு என்றாலே சாலமோன் காலத்தில் அவனுக்கு நிறைய மனைவிகள், இந்த நிறைய மனைவிகள் இருந்ததுனால என்ன பண்ணால் அவர்களை திருப்திப்படுத்துவார்கள். நிறைய மனைவிகள் என்றால் எல்லாருமே வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள், எகிப்து, மோவாபு, அம்மோன், பொனீஷியா, பக்கத்து நாடுகள் பெலிஸ்தியா, அதே போல் ஏதோம், அதன் பிறகு மீதியான், இப்படி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்தும் அவனுக்கு சிரியா உட்பட அவனுக்கு நிறைய மனைவிகள். இப்போ இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இவர்கள் வழிபடுகின்ற கடவுள்களுக்கு இவனும் வழிபாடு நடத்தணும். அது மட்டும் இல்லை, அதற்கான கோவில்களை கட்டி கொடுக்கணும். அந்த காலத்தில் கோவில்கள் என்றால் தொழுகை மேடுகள் தான். இந்த தொழுகை மேடுகள் வழக்கமாக எங்கே இருக்கும்னா மலை உச்சிகளில் இருக்கும். ஸோ சாலமோன் காலத்தில் இந்த மலை உச்சிகளிலெல்லாம் தொழுகை மேடுகள் இருந்தது. அது போக எருசலேம் மலைக்கு கீழே, எருசலேம் மலையில் உயர்மலையில் கோவில் இருக்கிறது, யூதர்களுடைய இஸ்ராயல் மக்களுடைய கோவில். அதற்கு கீழே கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த கிதரோன் பள்ளத்தாக்கில் முழுவதும் என்ன பண்ணால் தொழுகை மேடுகளை கட்டிவிட்டான். எந்த அளவுக்கு என்றால் இந்த தொழுகை மேடுகளில் ஆடு மாடுகளை மட்டும் பலி கொடுப்பதில்லை, குழந்தைகளையும் பலி கொடுத்தார்கள். நரபலி என்று சொல்கிறோம்ல, குழந்தை பலி நடந்தது. ஏறக்குறைய இவன் இவ்வளவு மனைவிகளை திருமணம் செய்தது இந்த குழந்தைகளை பெற்றெடுத்து பலி கொடுப்பதற்காகத்தான் என்று கூட வரலாற்று செய்திகள் உண்டு. எனவே இப்படி பலி கொடுத்ததுனால புகையெல்லாம் எந்த அளவுக்கு வரும்னா, அந்த கிதரோன் பள்ளத்தாக்கு இருட்டு போல இருக்கும். அதனால தான் இந்த கிதரோன் பள்ளத்தாக்குக்கே பேர் என்ன, கிதரோன். கிதரோன் என்றாலே இருள் என்று பொருள், டார்க்னஸ். அந்த அளவுக்கு பள்ளத்தாக்கு முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கும். பல்வேறு கடவுள்கள், உதாரணமாக மோவாபுடைய கடவுள் செமோஷ், அந்த செமோஷுக்கு பலி கொடுப்பார்கள். அம்மோனியருடைய கடவுள் மில்காம், இந்த மில்காமுக்கு சிலை வைத்து பலி ஒப்பு கொடுப்பார்கள். ஏதோமுடைய கடவுள் காஸ், இந்த காஸ் என்கிற கடவுளுக்கு பலி கொடுப்பார்கள். மீதியானுடைய கடவுள் பாகால் போயர் என்பது. அப்புறம் பாகால் அஷரேத்தி என்பது பொது கடவுள். இதெல்லாம் பிற இனத்து கடவுள், கனானியருடைய கடவுள், பிலிசியருடைய கடவுள், அசீரியருடைய கடவுள், சிரியருடைய கடவுள், இதெல்லாம் பொதுவான கடவுள். இவங்க தான் அசரேத்து என்றும், அசரேத்து பெண் தெய்வம், பாகால் என்பது ஆண் தெய்வம். ஆக இவ்வளவு தெய்வங்களுக்குமான தொழுகை மேடுகள் எங்கே இருந்தது? கிதரோன் பள்ளத்தாக்கு. அப்போ இதையெல்லாம் ஒரே ஒரு அரசன் மட்டும்தான் முழுமையாக எடுத்தான். இதுக்கு முன்னால் வாழ்ந்ததில் யோசபாத்து. ஆனால் அவனுக்கு பிறகு யாரும் அதை பற்றி அக்கறை கொள்ளவே இல்லை. யோசபாத்துக்கு பிறகு தான் நம்ம அகசியா வந்தான், அகசியாவுக்கு பிறகு யோவாசு வந்தான், யோவாசுக்கு பிறகு யோவாசுடைய மகன் அமத்சியா வந்திருக்கிறான். இவர்கள் எல்லாருமே தொழுகை மேடுகளை வளர்த்து கொள்வதிலேயே அக்கறை கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். எனவே தொழுகை மேடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் யோசபாத்துக்கு பிறகு இந்த தொழுகை மேடுகளை யாருமே தொடவில்லை. யோசபாத்துடைய மகன் அகசியாவும் தொடவில்லை, அகசியாவுடைய மகன் யோவாசும் தொடவில்லை, யோவாசுடைய மகன் இப்பொழுது அமத்சியாவும் தொடவில்லை. எனவே நேர்மையாளன் என்பது வேறு, ஆனால்
யாவேயினுடைய அந்த வழிபாட்டை புறந்தள்ளிவிட்டு பிரதெய்வ வழிபாடை ஊக்குவிப்பது என்பது வேறு. நேர்மை என்பது மக்களிடத்தில் நெறிமுறையோடு வாழ்வது, நெறிமுறையோடு நடப்பது. ஆனால் அதே சமயத்தில் மக்கள் பிற தெய்வ வழிபாடுகளுக்கு செல்லாத அளவு தடுக்கக்கூடிய கடமையும் அரசனுக்கு இருக்கிறது. யாவே வழிபாட்டை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது? அரசனுக்கு இருக்கிறது. தான் மட்டும் நேர்மையான வாழ்ந்த பத்தாது, மக்களையும் அதே வழியில் வாழ்வதற்கான தூண்டுகோலாக மன்னன் இருக்க வேண்டும். அந்த நிலையிலிருந்து யார் தவறுவது? அமத்சியா தவறுகிறான், யோவாசு தவறினான், இப்பொழுது அமத்சியாவும் தவறினான். இதைத்தான் இந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 5வது வசனம், ஆட்சி தம் கைக்கு உறுதியானவுடன் அரசனாகிய தம் தந்தையை கொலை செய்த அலுவலரை அவன் கொன்று போட்டான். இங்கே பாருங்கள், ஆட்சி தன் கைக்கு உறுதியானவுடன், பொறுப்பேற்பது 25 வயது, எவ்வளவு நிதானமாக செயல்படுகிறான் என்று பாருங்கள். நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், நம்முடைய தந்தை யோவாசை அலுவலர்களே கொன்றார்கள். இதை நம்ம 2 அரசுகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். 2 அலுவலர்கள், அதாவது யோசாக்கார் என்கிறவன், அப்புறம் யோசபாத் என்கிற இந்த 2 அலுவலர்களும், அந்த யோசக்கார் என்கிறவன் சிமையாத்தினுடைய மகன், யோசபாத் என்கிறவன் சோமாரின் மகன். இது 2 பேரும் எருசலேமில் வைத்து அவன் அரண்மனையிலிருந்து வெளியேறுகின்ற போது அந்த இறங்குகிற வழியிலேயே கொன்று விடுகிறார்கள். எதற்கு கொள்கிறார்கள் என்றால் பழி தீர்க்க. யாருடைய கொலையை பழி தீர்க்க? இறைவாக்கினர் சக்கரியாவினுடைய கொலை. அதாவது யோயாத்தா யோசேஃபா என்பது அகசியாவுடைய மகள். அகசியாவுடைய மகள் தான் யோசேஃபா, அதாவது அத்தாலியாவுடைய மகள். இந்த யோசேஃபா யோவாசை பாதுகாக்கிறவள். அத்தாலியாவிடமிருந்து யோசேஃபா தான் பாதுகாக்கிறாள். இவனுக்கு எந்த பிரச்சனை வருகிறது என்று அத்தாலியா எல்லாரையும் கொண்டு போட்டுருவா. யார் யார் அகசியாவனுடைய வழிமுறையினரோ அத்தனை பேரையும் கொண்டுட்டு தான் இவ அரசியாவ. அந்த நேரத்தில் யோசேஃபா தான் பாதுகாத்து, இந்த யோசேஃபா யாரை திருமணம் செய்திருக்கிறார் என்றால் குரு யோயாத்தாவை. இப்போ இவர்களுடைய பாதுகாப்பில் தான் கோவிலுக்குள்ளே இவர்கள் பாதுகாத்து வைக்கிறார்கள் இந்த யோவாசை. இந்த யோயாத்தாவனுடைய மகன்தான் சக்கரியா. ஒரு கட்டத்திலே யோயாத்தாவனுடைய மரணத்துக்கு பிறகு சக்கரியா யாருக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கிறார்? யோவாசுக்கு எதிராகவே இறைவாக்கு உரைக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோசக்காரும் அதே மாதிரி யோசபாத்தும் என்ன பண்ணுவாங்க? யோவாசை கொலை செய்து விடுவார்கள். பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான கருத்து.